Bismillahirrahmanirrahim. So exercise 4.1 question number 3. If A அப்படிங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு then show that determinant 2A is equal to so 4 into determinant A இதை ப்ரூஃப் பண்ண போறோம். சரிங்களா? பாருங்க ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடு எடுத்துக்கிறேன். ஸோ லெஃப்ட் சைடு என்ன இருக்குன்னா ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு யார் இருக்காங்க? determinant 2A is equal to இப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த மேட்ரிக்ஸை நான் 2 வால பெருக்கி உள்ள போட போறேன். அப்போ டிட்டர்மினன்ட் எல்லா இதையும் 2 வால பெருக்குங்கம்மா. ஸோ 1 2 is 2, 2 2s are 4, 4 2s are 8, 2 2s are 4. இப்போ நான் இது என்ன பண்ணலாம், நம்ம வந்து டைரக்டா டிட்டர்மின் பண்ணுவோமா. ஸோ இங்க வந்து 4 2s are 8 மைனஸ், ஸோ இந்த ரெண்டையும் மல்டி பண்ணுவோமா. ஸோ இங்க வந்து 8 4s are ஆன்சர் 32. சரிங்கம்மா. ஸோ ரெண்டையும் நீங்க கழிச்சு பாருங்க, ஆன்சர் -24 வரும். சரிங்களாமா. இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஸோ அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு பாருங்க. ஸோ வாட் இஸ் த ரைட் ஹேண்ட் சைடு? ஸோ ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது? 4 into டிட்டர்மினன்ட் ஏன்னு இருக்குதுமா. 4 and 4 வச்சுக்கேன், டிட்டர்மினன்ட் போடுங்க ஏ. ஸோ ஏ உடைய ஆன்சர் 1 2 4 2 இருக்கு. அப்போ ஆன்சர் 4 into ஸோ ஃபர்ஸ்ட் லீடிங் லைன் மல்டி பண்ணுங்க. ஸோ 1 2 is 2 மைனஸ், ஸோ இங்க 4 2s are நமக்கு 8 வரும். அப்போ ஆன்சர் 4 into -6. அப்போ 6 4s are ஆன்சர் மைனஸ் நமக்கு 24 வரும். அப்போ இந்த -24 நான் ஈக்குவேஷன் 1 வச்சுக்கிறேன், இந்த -24 நான் ஈக்குவேஷன் 2 வச்சுக்கிறேன். ஸோ ரெண்டுமே சேமா இருக்கிறதுனால ஸோ 1 is equal to 2. therefore ஸோ டிட்டர்மினன்ட் 2A is equal to ஸோ 4 into டிட்டர்மினன்ட் ஏன்னு அர்த்தம். சரியாமா? ஸோ இது வந்து ஒரு ஃபார்முலாமா. ஸோ இது என்ன ஃபார்முலா அப்படின்னா நல்லா கவனிங்க. இந்த இடத்துல ஒரு நோட்ஸ், இது வந்து டிட்டர்மினன்ட் KA அப்படின்னா டிட்டர்மினன்ட் KAனா இதனுடைய ஃபார்முலா ஸோ K பவர் n minus 1 into K பவர் n not n minus 1. ஸோ K பவர் n into டிட்டர்மினன்ட் ஏன்னு வரும். K பவர் n into டிட்டர்மினன்ட் ஏ. ஸோ இந்த என்னங்கிறது எதை குறிக்குன்னா ஸோ ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ். ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணோம், உங்களுக்கு வந்து அந்த அசைன்மெண்ட் ஒர்க்ல இந்த சம பார்த்துருக்கோம், நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஓகே தானம்மா, புரியுதாமா? இது ஃபார்முலாமா. ஸோ இந்த ஃபார்முலாவை நீங்க மறந்துடக்கூடாது, சம் ஒன் வேர்டுக்கு தேவைப்படும், மறந்துடக்கூடாது. சரிங்களாமா? ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்கம்மா, கொஸ்டின் நம்பர் 4. ஸோ ஃபோர்த் சம் என்ன கொடுத்துருக்காங்க? ஓகேமா, ஓகேமா. ஃபோர்த் சம் என்ன கொடுத்துருக்காங்க? சேம் சிமிலர் சம் தான். ஏ அப்படிங்கிற மேட்ரிக்ஸை கொடுத்துட்டு தென் ஷோ தட் டிட்டர்மினன்ட் 3A is equal to 27 டிட்டர்மினன்ட் ஏன்னு ப்ரூஃப் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் டேக்கிங் லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு? டிட்டர்மினன்ட் 3A அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏ மேட்ரிக்ஸை 3 ஆல பெருக்கணுமா. இந்த மேட்ரிக்ஸை ஃபுல்லா 3 ஆல பெருக்கிருங்க. நான் உள்ள டிட்டர்மினன்ட் போட்டுக்கிறேன். ஸோ டிட்டர்மினன்ட் எல்லாரும் 3 ஆல பெருக்கணுமா. ஸோ 3 0 3. ஸோ ஃபர்ஸ்ட் இது பெருக்க, செகண்ட் இது பெருக்கணுமா 0 3 6. லாஸ்ட் இது பெருக்குங்கம்மா 0 0 3 4. நமக்கு இன்னொரு 12 வரும். சரிங்களாமா? ஸோ இப்போ இது எதை வச்சு எக்ஸ்பேண்ட் பண்றதுன்னா நான் காலம் 1 வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ண ஈஸியா இருக்குமா. ஏன் சார் காலம் 1 வச்சு பண்றீங்க? அது நமக்கு 2 0 இருக்குனால காலம் 1 வச்சு பண்ணுங்க. அப்போ காலம் 1க்கான சைன் என்ன வரும்? ஃபர்ஸ்ட் இதுக்கு பிளஸ், செகண்ட் இதுக்கு மைனஸ், தேர்ட் இதுக்கு பிளஸ். அப்ப இந்த 0 பக்கத்துல வரைக்கும் தேவைப்படாது. அப்ப டைரக்டா என்ன பண்ணலாம், இந்த 3 மட்டும் வச்சு பண்ண போறேன். அப்போ 3 into இங்க 3 into 12 ஆன்சர் 36 மைனஸ் 0 into 6னா ஆன்சர் 0. ஸோ அடுத்து இங்க வந்து -0. ஸோ -0 into எனி வேல்யூ 0. அடுத்து +0 +0 into எனி வேல்யூ 0. அப்ப ரிமைனிங் ஆன்சர் பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு இந்த இடத்துல 36 வந்து இருக்கும். அப்போ 3 into 36. ஸோ இந்த ரெண்டையும் நீங்க மல்டிப்ளை பண்ணி பாருங்க. ஆன்சர் 3 6 are 18, இது பேலன்ஸ் 1, ஆன்சர் 10. ஸோ ஆன்சர் 108. ஸோ இது ஈக்குவேஷன் 1 வச்சுக்கோங்கம்மா. சரிங்கம்மா? ஸோ சிமிலர்லி என்ன பண்ணுங்க, செகண்ட் பார்ட். ஸோ ரைட் ஆன்சர் பண்ணுங்க. ஸோ ரைட் ஆன்சர் யாருமா இருக்காங்க? ஸோ 27 into டிட்டர்மினன்ட் ஏன்னு இருக்காங்கம்மா. ஈக்குவல் டு ஸோ 27 வெளியே வச்சுக்கோங்க. ஸோ டிட்டர்மினன்ட் ஸோ ஏயோட ஆன்சர் மேல எழுதிக்கணுமா 1 0 1 0 1 2 0 0 4. ஸோ அகைன் என்ன பண்றேன், காலம் 1 வச்சு என்ன பண்ண போறேன், எக்ஸ்பேண்ட் பண்ண போறேன். ஸோ காலம் 1 வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ண போறேன். வெரி குட்மா. ஸோ இப்போ ஆன்சர் 27. ஸோ இன்ட்டு ஃபர்ஸ்ட் 1 போடுங்க. இன்ட்டு 1 4 is 4. ஸோ இதனுடைய ஆன்சர் நமக்கு என்னது -0. ஸோ அடுத்து 0 அடுத்து 0. -0 into எனி வேல்யூ 0
பிளஸ் 0 into any value answer 0. அப்ப நம்ம இந்த 0 கட் பண்ணிடலாம். அப்ப ஆன்சர் என்ன இருப்பாங்கன்னா 27. இது ரெண்டையும் போய் நமக்கு ஆன்சர் 4 வரும். ஸோ இந்த ரெண்டையும் நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஆன்சர் 7 4s are 28 மீதி பேலன்ஸ் 2, 4 2s are 8, இங்க 10 வரும். இது ஈக்குவேஷன் நம்பர் 2 வச்சுக்கோங்க. அப்போ 1 is equal to 2 வச்சுக்கோங்க. அப்போ 1 equal to னா 1 உடைய ஆன்சர் யாருன்னா டிடர்மினன்ட் 3a is equal to so 27 into டிடர்மினன்ட் a வரும். ஸோ செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ நமக்கு படிச்ச ப்ராப்பர்ட்டி படி நாங்க என்ன பண்ற சொல்லி காட்டுறோம் பாருங்க. சம்டைம் ஒன் விட கேட்க வாய்ப்பு இருக்கு. என்னன்னா டிடர்மினன்ட் 3a அப்படின்னா இத நம்ம என்ன பண்ணணும், 3 வெளியே வந்துருமா 3. ஸோ இந்த a அப்படிங்கிற ஒரு ஆர்டர் பார்த்தோம்னா 3 x 3 இருக்காமா, 3 x 3. அப்ப ஆர்டர் 3 போடுவீங்களா. ஸோ அடுத்து மீதி யார் இருப்பாங்க, டிடர்மினன்ட் a இருப்பாங்க. இஸ் ஈக்குவல் டு 3 power 3னா உங்களுக்கு 27 டிடர்மினன்ட் a வரும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒன் வேர்டு கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. சரிங்களாமா. நெக்ஸ்ட் சம் போலாமாமா. எஸ்மா, வெரி குட். இந்த சம் டவுட் இருக்குதாமா. ஸோ இந்த ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபார்முலா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ மறுபடியும் ரிமைன் பண்றேன். ஸோ டிடர்மினன்ட் கே ஏ இஸ் ஈக்குவல் டு கே அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் நம்பர் k power n into determinant a வரும். ஸோ கேர்ஃபுல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. n is the order of the matrix. சரிங்களாமா. நெக்ஸ்ட் கொஸ்டின்மா. கொஸ்டின் நம்பர் 5. So evaluate the determinants. Evaluate the determinants. So ஒரே லைன்ல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம், பார்த்துட்டே வாங்க. சப்டிவிஷன் 1மா. ஓகே ஃபைன். இப்போ இதனுடைய டிடர்மினன்ட் வேல்யூ கேட்குறாங்க. அப்ப நான் என்ன பண்ண போறேன்னா இந்த இதுல எந்த ரோ வச்சு எந்த காலத்தை வச்சு டிடர்மின் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அப்ப என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல நான் காலம் ரோ 2 வச்சு டிடர்மின் பண்ண போறேமா. அப்ப ரோ 2க்கு என்ன சைன்லாம் வரும், ரோ 2க்கு மைனஸ், அடுத்து எதுக்கு பிளஸ், அடுத்து எதுக்கு மைனஸ். சரிங்களா, மறந்துடக்கூடாது. மைனஸ் பிளஸ் மைனஸ். ஓகே, நல்லா தெரியுமாமா. ஸோ ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் இது 0மா. ஸோ மைனஸ் 0. அப்போ 0க்கு நீங்க பிளஸும் போடலாம், மைனஸ் இங்க மைனஸ் இருக்குன்னா ஒன்றும் போடல. ஸோ 0 இன்டு எனி வேல்யூ 0. அடுத்து பிளஸ் 0, 0 இன்டு எனி வேல்யூ 0. அடுத்து நல்லா பார்க்கணும், இங்க மைனஸ் இருக்குதா, இங்க ஒரு மைனஸ் இருக்குதா, மைனஸ் மைனஸ் ஆன்சர் நமக்கு பிளஸ் 1 போயிருமா. 1 இன்டு இந்த ரோ இந்த காலத்தை ஹைட் பண்ணிக்கங்க. அப்படிதானமா. இந்த மைனஸ் 1 இந்த ரோ இந்த காலத்தை ஹைட் பண்ணா மீதி இருக்க என்ன பண்ணுவீங்க, நீங்க டிடர்மினன்ட் போடுவீங்களா. ஸோ டிடர்மினன்ட் போட்டா இங்க 3 5s are ஸோ மைனஸ் 15 மைனஸ். ஸோ இங்க ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா மைனஸ் 3 வரும். ஆல்ரெடி மைனஸ் 3 பிளஸ் 3 நமக்கு மாறிடும். அப்ப இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது 0, செகண்ட் இது 0. இதோட ஆன்சருக்கு மைனஸ் 12 வருமாமா. ஸோ 1 வச்சு பெருக்குங்க, ஆன்சர் மைனஸ் 12. ஸோ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தா ஆன்சர் நமக்கு மைனஸ் 12. ஸோ இதுதான் நமக்கு தேவையான சப்டிவிஷன் 1 ரிசல்ட். புரியுதாமா? ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்களாமா நீங்க? எஸ், அல்ஹம்துலில்லாஹ். நான் நெக்ஸ்ட் சம் போலாமாமா. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ், சூப்பர்மா. சப்டிவிஷன் 2 பாருங்கம்மா. சப்டிவிஷன் 2. ஓகே ஃபைன். பாருங்க, இப்போ என்ன பண்றேன், இந்த இடத்துல 0 நமக்கு கிடையாது, அப்படிதானே. அப்ப 0 இல்ல அப்படின்னா நான் என்ன பண்றேன், ரோ 1 வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ண ஈஸியா இருக்கும். ஸோ பிளஸ் மைனஸ் பிளஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் 3 இன்ட்டு ஆன்சர் 1. அடுத்து இந்த ரெண்டையும் பார்த்தீங்கன்னா மைனஸ் 6 வருமா. அப்ப இங்க ஒரு மைனஸ், அது பிளஸ் 6 நமக்கு மாறிடும். அடுத்து இங்க ஒரு மைனஸ், இங்க ஒரு மைனஸ் மைனஸ். ஸோ பிளஸ் 4 இன்ட்டு ஸோ 1 இன்டு 1 1 மைனஸ். ஸோ 2 2s are மைனஸ் 4. அப்ப இது பிளஸ் 4 நமக்கு கன்வெர்ட் ஆயிரும். ஸோ அடுத்து பிளஸ் 5 இன்ட்டு அடுத்து 1 3 is 3 minus 1 2 is 2. இதோட ஆன்சர்மா. ஸோ 3 இன்ட்டு 7 பிளஸ் 4 இன்ட்டு 5 அடுத்து பிளஸ் 5 இன்ட்டு 1. ஸோ மல்டிப்ளை பண்ணுங்கம்மா. ஸோ 3 7s are 21 பிளஸ் 4 5s are 20 பிளஸ் 1 5 is 5. ஸோ எல்லா இதையும் ஆட் பண்ணீங்கன்னா ஸோ வாட் இஸ் ரிசல்ட் சொல்லுங்க பாப்போம். எல்லா இதையும் ஆட் பண்ணி வாட் இஸ் ஆன்சர்மா, நமக்கு 46 வரும். ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். செக் பண்ணிக்கங்கம்மா. ஆன்சர் இஸ் 46. கரெக்டாமா? ஓகே, நெக்ஸ்ட் சம் போலாமா. சம் நம்பர் 3 பாருங்க.
ஓகேமா. சப்டிவிஷன் நம்பர் 3. ஓகே தானேமா? ஓகே, நான் என்ன பண்றேன், ரோ 1 வச்சு என்ன பண்ண போறேன், எக்ஸ்பேண்ட் பண்ண போறேன். அப்ப ரோ 1க்கான கரஸ்பாண்டிங் சைன் கொடுத்துருங்க. ஸோ பிளஸ் மைனஸ் பிளஸ். இப்ப நல்லா கவனிக்கணும். இந்த கொஸ்டினை பார்த்த உடனே இதனோட டிடர்மினன்ட் ஆன்சர் என்னவா இருக்குன்னு நினைக்கீங்க? திஸ் டிடர்மினன்ட் ஆன்சர் இஸ் 0. ஏன் சார்? நல்லா பாருங்க, திஸ் இஸ் த ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஸோ வாட் இஸ் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்? ஸோ ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் உடைய லீடிங் இது 3x3 3x3 லீடிங் டயகனல் 0வா இருக்கும். ஆப்போசிட் எலமெண்ட் இங்க என்ன எலமெண்ட் போறியோ அதுக்கு ஆப்போசிட் இங்க இருக்கும். இங்க என்ன எலமெண்ட் போறியோ அதுக்கு ஆப்போசிட் சைன் இங்க இருக்கும். இங்க என்ன சாரி இங்க பி, இங்க என்ன எலமெண்ட் போறீங்க அதுக்கு ஆப்போசிட் இங்க இருக்கும். இது வந்து என்ன மேட்ரிக்ஸ்னா ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். இந்த ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்ல ஆட் நம்பர், இது வந்து ஆடு தானே, 3x3 5x5 7x7 ஆடு. ஸோ இதுக்கு நீங்க டிடர்மினன்ட் நீங்க போட்டீங்கன்னா இதனுடைய ஆன்சர் 0மா. இதோட ஆன்சர் என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். இது வந்து நம்ம கான்செப்ட், சரிங்களா? நம்ம அப்படின்னு சொல்லலாம். என்ன பண்றேன், இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, 0 இன்ட்டு எனி வேல்யூ 0. அடுத்து -1 இன்ட்டு -1 இன்ட்டு 0 0 மைனஸ் இந்த ரெண்டையும் பேருக்குன்னா நமக்கு 6 வரும், சரிங்களாமா? அடுத்து பிளஸ் 2 இன்ட்டு இதனுடைய ஆன்சர் -3. அடுத்து இதோட ஆன்சர் -3 தானேமா? அடுத்து இங்க 0 வருமா? ஸோ -0 இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ஆன்சர் 0. இதோட ஆன்சர் -6 -6 ஒன்னையும் பெருக்குனா உங்களுக்கு ஆன்சர் +6 வருமாமா? இதோட ஆன்சர் -3 +2 கூட பெருக்குனா ஆன்சர் -6 வருமா? அப்போ 6 -6 வாட் இஸ் ஆன்சர்? 0. நான் சொன்ன மாதிரி இது வந்து ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ 3x3 இருக்க சொல்ல அதனோட டிடர்மினன்ட் ஆன்சர் என்னவா இருக்கும்? 0வா இருக்கும், மறந்துடக்கூடாது. நெக்ஸ்ட் சம் போலாமாமா? நெக்ஸ்ட் சம் போலாமா? ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் சம் சப்டிவிஷன் நம்பர் 4மா. ஓகேமா. இஸ் ஈக்குவல் டு இதுல எந்த ரோ வச்சு பண்ணலாம் அப்படின்னா, செகண்ட் ரோல ஒரு 0 இருக்குது அதை வச்சு பண்ணலாம். அடுத்து தேர்ட் ரோல ஒரு 0 இருக்கு அதை வச்சு பண்ணலாம். எதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ரோவே என்ன பண்றேன், நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் பை யூசிங் ஃபர்ஸ்ட் ரோ. அப்ப என்ன வரும் ஃபர்ஸ்ட் ரோக்கு? பிளஸ் மைனஸ் பிளஸ். ஸோ இப்போ ஆன்சர் +2 இன்ட்டு 0 0 மைனஸ் 1 5 இஸ் 5. அடுத்து இங்க ஒரு மைனஸ் இங்க ஒரு மைனஸ். ஸோ மைனஸ் மைனஸ் +1 இன்ட்டு இதோட ஆன்சர் 0, நடுவில் ஒரு மைனஸ். ஸோ இந்த ரெண்டு -3 வருமாமா? அப்ப மைனஸ் மைனஸ் +3 நமக்கு மாறிடுவாங்க. அடுத்து -2 இன்ட்டு, ஏன்னா இது மைனஸ் இது பிளஸ் ரெண்டு -2 இன்ட்டு ஃபர்ஸ்ட் ஆன்சர் 0 மைனஸ் 3 2s ஆன்சர் நமக்கு 6 வருமா? இஸ் ஈக்குவல் டு இதோட ஆன்சர் -5 -5 இன்ட்டு 2 ஆன்சர் -10. இதோட ஆன்சர் 3. ஸோ +1 3 இஸ் 3 வரும். அடுத்து இதோட ஆன்சர் -6 இங்க -2. அப்ப ஆன்சர் +12 வரும், சரியாமா? இப்போ இந்த எல்லாத்தையும் கூட்டுங்க. அப்ப ஆன்சர் -10 +15 வரும். ஸோ இந்த ரெண்டையும் கழிச்சிங்கன்னா ஆன்சர் நமக்கு 5. ஸோ இதுதான் நமக்கு தேவையான டிடர்மினன்டோட ரிசல்ட். புரியுதா பாருங்கம்மா? டவுட் இருக்குதாமா? சாரிம்மா, ஒரு சின்ன கால் வந்துச்சு, அதை எடுக்க முடியலம்மா, சாரி. ஓகேம்மா, நெக்ஸ்ட் போவாமா? நெக்ஸ்ட் போலாமாம்மா? ஓகே ஓகே, சொல்லுங்கம்மா சொல்லுங்க. எனி டவுட்மா? எனி டவுட்? Question number 5 subdivision 2 ஆமா? Question number 5 subdivision 2. எஸ், வெர்டிகல் எப்படினாலும் பண்ணலாமா? ஸோ கொஸ்டின் நம்பர் 2. ஸோ நீங்க ஆன்சர் 46 தானே சொல்றீங்க, அந்த சம் தான் சொல்றீங்கம்மா? சப்டிவிஷன் 2 46 தான் சொல்றீங்க. எஸ். ஸோ அவங்க என்னமோ மென்ஷன் பண்ணியிருக்காங்களாமா? எவால்வேட் த டிடர்மினன்ட் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்க எப்படி பண்ணாலும் உங்க ஆன்சர் கரெக்டாக தான் வரும்.
சரிங்களா? ஓகே, நீங்க பாக்குறதுக்காண்டி கேட்டீங்களா? ஓகே ஓகே தானேம்மா? ஸோ நீங்க வந்து ரோ ஒன்னை வச்சு பண்ணாலும் கரெக்டா வரும், காலம் ஒன்னை வச்சு பண்ணாலும் கரெக்டா வரும். ஸோ எப்படி பண்ணாலும் ஓகே, ஃபைன் ஃபைன், நல்லதும்மா, நல்லது நல்லது, சூப்பர்மா. அடுத்த சம் போலாமாம்மா? Shall I move to the next sum? ஓகே மேம், அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து கொஸ்டின் நம்பர் 6மா. 6 சம் பாருங்க. ஸோ உனக்கு எல்லாமே தெரிஞ்ச சம்மா தான் இருக்கும், எதுவுமே தெரியாத சம்மா இருக்காது. ஸோ ஃபாஸ்டா மூவ் ஆயிடும் இன்ஷால்லா டிடர்மினன்ட்லாம். ஓகே ஃபைன். கொஸ்டின் நம்பர் 6 பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஏ அப்படிங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு என்ன பண்ணிருக்காங்க, டிடர்மினன்ட் ஏன்னு கேட்டிருக்காங்க. அவ்வளவுதானமா, ரொம்ப சிம்பிள். மேல என்ன பண்ணா டிடர்மினன்ட் கொடுத்து என்ன பண்ண வேல்யூ கொடுத்துருக்காங்க. நாங்க ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் டிடர்மினன்ட் ஏ கேட்டிருக்கான். அப்போ டிடர்மினன்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு டிடர்மினன்ட் ஆஃப் 1 1 மைனஸ் 2 2 1 மைனஸ் 3 5 4 மைனஸ் 9. சரிங்களாமா? இப்போ என்ன பண்ண போறேன், நான் ரோ ஒன்னை வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ண போறேமா. ஸோ பிளஸ் மைனஸ் பிளஸ். சரிங்களாமா? இப்போ இதோட ஆன்சர் எழுதலாமா? ஸோ ஈக்குவல் டு 1 இன்ட்டு 1 9 இஸ் 9 மைனஸ் 9 நடுவில் மைனஸ். ஸோ 3 4s are 12 மைனஸ் 12 இது பிளஸ் 12 மாறிடுவாங்க. சரிங்களாமா? அடுத்து மைனஸ் 1. ஸோ மைனஸ் 1 இன்ட்டு 2 9s are மைனஸ் 18 நடுவில் மைனஸ். இங்க 5 3s are 15 மைனஸ் 15 அப்படி நமக்கு பிளஸ் 15 நமக்கு மாறிடுவாங்க. அடுத்து மைனஸ் 2. ஸோ மைனஸ் 2 இன்ட்டு 4 2s are 8 மைனஸ். ஸோ 1 5 is 5 is equal to. ஸோ 1 இன்ட்டு ரெண்டையும் கழிச்சிங்கன்னா ஆன்சர் நமக்கு 3 வரும். மைனஸ் 1 இன்ட்டு ஸோ ரெண்டையும் கழிச்சிங்கன்னா ஆன்சர் நமக்கு மைனஸ் 3 வரும். இங்க மைனஸ் 2 இன்ட்டு ஸோ ரெண்டையும் நீங்க செப்பரேட் பண்ணீங்கன்னா ஆன்சர் நமக்கு பிளஸ் 3 வருமாமா. அப்ப இதோட ஆன்சர் 3. ஸோ மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். ஸோ பிளஸ் 3. ஸோ இங்க வந்து நமக்கு மைனஸ் 6 வரும். ஸோ வாட் இஸ் த ஃபைனல் ஆன்சர்? ஆன்சர் இஸ் 0. ஸோ இதான் நமக்கு 6th சம்முடைய ரிசல்ட். புரியுதாமா? 6th சம்முடைய ரிசல்ட்மா. டவுட் இருக்குதாமா? செவன்த் சம் போலாமாமா? செவன்த் சம் போலாமாமா? ஓகேமா. கொஸ்டின் நம்பர் 7. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஃப் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு சம் கொடுத்துருக்காங்க. 2 சப்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டையும் பண்ணிடலாம், பார்த்துட்டே வாங்க. கொஸ்டின் நம்பர் 7. சரிங்கம்மா, பாருங்கம்மா. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ லெஃப்ட்ல ஒரு டிடர்மினன்ட் கொடுத்துருக்காங்க, ரைட்ல ஒரு டிடர்மினன்ட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த 2 டிடர்மினன்ட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுவோமா? பாருங்க. 1 2 is 2 மைனஸ் 5 4s are 20 is equal to. ஸோ 2 இன்டு எக்ஸையும் எக்ஸ் ஸ்கொயர்னு போயிருக்குன்னா ஸோ 2x ஸ்கொயர் மைனஸ் 6 4s are நமக்கு 24. சாரி, 6 4s are 24. 6 4s are நமக்கு 24 வரும். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுங்க, ரெண்டையும் நீங்க செப்பரேட் பண்ணுங்க. ஸோ ரெண்டையும் நீங்க செப்பரேட் பண்ணீங்கன்னா ஸோ மைனஸ் 18 இந்த மைனஸ் 24 இங்கே கொடுத்துருங்க, பிளஸ் 24 மாறுமா? ஸோ பிளஸ் 24 இஸ் ஈக்குவல் டு 2x ஸ்கொயர். ஸோ இந்த ரெண்டையும் நீங்க கழிங்கம்மா. ஸோ கழிச்சிங்கன்னா 2x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் 6 வருமா? ஸோ 1 2 is 2 இங்க 3 2s are 6 வருமாமா? அப்போ இந்த ஸ்கொயர் அங்க போனா x is equal to so root of 3 வந்துரும். so root வந்தாலே உங்களுக்கு கண்டிப்பா என்ன வந்து முன்னால பிளஸ் ஆ மைனஸ் வந்துரும். ஸோ அப்போ x உடைய ஆன்சர் யாருன்னு பாத்தீங்கன்னா பிளஸ் ஆ மைனஸ் ரூட் 3. ஏன்னா ரூட் 3 நம்ம வெளியெடுக்க முடியாது. இது சப்டிவிஷன் 1 உடைய ஆன்சர்மா. சரியாமா? அடுத்து சப்டிவிஷன் 2 போலாமா? பாருங்க. சப்டிவிஷன் 2 பாருங்க. சப்டிவிஷன் 2 பாருங்கம்மா. ஸோ சேம் சிமிலர் ப்ரொசீஜர் சால்வ் பண்ண போறோம், பார்த்துட்டே வாங்க. ஃபர்ஸ்ட் லெஃப்ட்ல ஒரு டிடர்மினன்ட்க்கு ஆன்சர் போடுங்க. ஸோ 2 5s are 10 மைனஸ் 3 4s are நமக்கு 12 இஸ் ஈக்குவல் டு ஸோ 5 இன்டு எக்ஸ் ஆன்சர் 5x மைனஸ் 3 2s are 6 இன்டு எக்ஸ் 6x. சரிங்களா? ஸோ இந்த ரெண்டையும் நீங்க என்ன பண்ணுங்க, செப்பரேட் பண்ணுங்க. ஸோ செப்பரேட் பண்ணீங்கன்னா ஸோ மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு இந்த 5x இருந்து 6x கழிச்சிங்கன்னா ஸோ உங்களுக்கு மைனஸ் எக்ஸ் வரும். ஸோ மைனஸ் மைனஸ் கேன்சல். அப்போ இந்த சம்ல x உடைய ஆன்சர் யாருன்னு பாத்தீங்கன்னா 2. வெரி குட் மா, நீங்க ஃபர்ஸ்ட் ஆன்சர் போட்டீங்க, வெரி குட். அப்ப x உடைய ஆன்சர் இஸ் 2. ஓகே தானேமா?
Question number 8 போலாமாமா? Okay, alhamdulillah. Question number 8. So question number 8 is one word. சரிங்களாமா? Question number 8 is one word. ஓகேமா? பாருங்க. So if left லோ டிட்டர்மினன்ட் கொடுத்திருக்காங்க, ரைட் லோ டிட்டர்மினன்ட் கொடுத்திருக்காங்க, ரெண்டு ஈக்குவல் கொடுத்துட்டு then value of x, x ஓட வேல்யூ கேட்டிருக்காங்க. அப்ப லெஃப்ட் லோ டிட்டர்மினன்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணுவோமா? So x into x, x square minus 18 into 2 ஆன்சர் நமக்கு 36 வரும். is equal to இங்க 6 6 நமக்கு ஆன்சர் 36. so minus, so இந்த ரெண்டையும் மல்டிப்ளை வாட் இஸ் ஆன்சர் நமக்கு 36. ஓகேங்களா? அப்ப 36 கேன்சல் இங்க 0. அப்போ x ஸ்கொயர் இந்த மைனஸ் 36 ரைட்ல போச்சுன்னா நமக்கு பிளஸ் 36 மாறும். நீங்க ஆன்சர் போட்டீங்க. அப்ப x is equal to so root of 36. so root வந்தாலும் முன்னால பிளஸ் மைனஸ் வரும். so root of 36 பிளஸ் மைனஸ் நம்ம 6 ன்னு போடலாம். அப்ப ஆன்சர் b. so plus or minus 6. so இதான் நமக்கு தேவையான ஆப்ஷன் அண்ட் ஆன்சர். எக்ஸைஸ் வந்து 4.2ல நம்ம என்ன டாபிக் படிக்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். அப்ப இங்க பொறுத்த வரைக்கும் ட்ரையாங்கிள் அப்படின்னா நமக்கு கண்டிப்பா எத்தனை வெர்டிசஸ் இருக்கும்? ஸோ ட்ரையாங்கிள் ஹேவிங் த 3 வெர்டிசஸ். அப்படிதானமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஏ பாயிண்ட். ஸோ ஏ பாயிண்ட் வந்து x1, y1. அடுத்து பி பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட் பி பாயிண்ட். So x2, y2. So அடுத்து C point is called as x3, y3. So ஒரு ட்ரையாங்கிள்னாலே கண்டிப்பா நமக்கு என்ன இருக்கும்? 3 வெர்டிசஸ் இருக்கும். ஸோ இந்த 3 வெர்டிசஸ் நேம் கொடுத்தாச்சு. சரிங்களா? அப்போ இந்த 3 வெர்டிக்ஸை வச்சு நம்ம டிட்டர்மினன்ட் யூஸ் பண்ணி எப்படி ஏரியா சொல்றது? சரிங்களா? நம்ம வந்து என்ன பண்ணிருப்போம்? பை யூசிங் கோஆர்டினேட் ஜியோமெட்ரியை வச்சு நம்ம இப்ப ஏரியா சொல்லியிருப்போம். ஆனா பை யூசிங் டிட்டர்மினன்ட் கான்செப்டை வச்சு நம்ம எப்படி ஏரியா ஃபார்முலாவை பில்ட் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். அப்ப இந்த இடத்துல ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு, ஸோ ஃபார்முலா நல்லா மெமரைஸ் பண்ணிக்கணும். ஸோ 1/2 டிட்டர்மினன்ட். ஸோ இங்க பாருங்க x1 இங்க y1 போட்டுக்குங்க. அடுத்து இது x2 இங்க y2 போடுங்க. இங்க வந்து x3 இங்க y3 போடுங்க. ஸோ கடைசி இங்க 1 1 1 போட்டு இதை க்ளோஸ் பண்ணுங்க. ஸோ இது நமக்கு என்னது? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளுடைய ஃபார்முலாவா இருக்கலாம். சரிங்களா? ஸோ அப்போ வேற எப்படி எழுதுறது ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலாவை அப்படின்னா நம்ம முன்னால படிச்சிருப்போம். ஸோ டிட்டர்மினன்ட் பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த டிட்டர்மினன்ட் நீங்க டிரான்ஸ்போஸ் பண்ணா வரக்கூடிய ஆன்சர் எப்பவுமே மாறவே மாறாது, சேமா வரும் அப்படின்னு நம்ம வந்து படிச்சிருக்கோம். ஸோ அதனால நீங்க என்ன பண்ணலான்னு பார்த்தோன்னா இதை நீங்க டிரான்ஸ்போஸ் பண்ணி எழுதினா கூட உங்களுக்கு ஆன்சர் எப்படிதான் இருக்கும்? சேமா இருக்கும். உங்களுக்கு ஆன்சர் என்ன பண்ணாது? மாறவே மாறாது. அப்ப இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இப்போ ஃபார்முலா பாருங்க, இந்த கொடுத்துருக்கான்னு தெரியுதா? ஸோ இதை நம்ம ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளோட ஃபார்முலா. நான் இதை கொஞ்சம் வேற மாதிரி எழுதி காட்டுறேன். ஸோ ஆர் எப்படி எழுதலாம்னு பார்த்தோன்னா இஸ் ஈக்குவல் டு, ஸோ இன்னொரு ஃபார்முலா நமக்கு பொருந்தும். ஸோ 1/2 டிட்டர்மினன்ட். இப்போ என்ன பண்ணுங்க? இதை டிரான்ஸ்போஸ் பண்ணுங்கம்மா. ரோ ஃபுல்லும் காலா மாத்துங்க. x1 y1 1. செகண்ட் ரோ பாருங்கம்மா x2 y2 1. தேர்ட் ரோ பாருங்கம்மா x3 y3 1. ஸோ இப்படி எழுதினாலும் உனக்கு ஃபார்முலா ரைட்டு தான். ஆன்சர் கண்டிப்பா கடைசியில் எப்படிதான் வரும்? சேமா தான் வரும். ஆன்சர் மாறவே மாறாது. ஃபார்முலா புரியுதான் பாருங்கம்மா. ஃபார்முலா புரியுதான் பாருங்கம்மா. ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா நீங்க மேல உள்ளதை வச்சு ட்ரை பண்ணாலும் பிரச்சனை கிடையாது, அல்லது கீழே உள்ளதை வச்சு எழுதினாலும் தப்பில்லை. ஸோ ரெண்டுமே போதா சேம் ஆன்சர் தான் என்ன பண்ணுவோம்? ப்ரொடியூஸ் பண்ணும். கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. சரிங்களாமா? ஓகே. இப்போ இந்த இடத்துல ஸோ ஏரியா அப்படிங்கிறது எப்பவுமே cannot be negative, is called as absolute value. ஸோ வாட் இஸ் மீன் பை அப்சல்யூட் வேல்யூ அப்படின்னா இந்த ஏரியா கண்டுபிடிச்சு என்ன பண்ணுவாங்கன்னா எப்பவுமே ஒரு மாடுலஸ் போடுவாங்கம்மா. ரெண்டு கோடு மாதிரி போடணும். இதுக்கு என்ன பேரு? இஸ் கால்ட் அஸ் மாடுலஸ், நாட் எ டிட்டர்மினன்ட். இது வந்து என்ன பேரு? மாடுலஸ்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்ப ஏரியா ஆல்வேஸ் பி தி அப்சல்யூட் வேல்யூ. அப்சல்யூட் வேல்யூ. அப்சல்யூட் வேல்யூ இஸ் கால்ட் அஸ் ஆல்வேஸ் பி தி பாசிட்டிவ். இது பாசிட்டிவா இருக்கும். cannot be நெகட்டிவ். ஏரியா வந்து எப்பவுமே நெகட்டிவ் வராது. ஸோ ஆல்வேஸ் இது எப்படிதான் இருக்கும்? உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும். கேர்ஃபுல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்சல்யூட் வேல்யூ இஸ் கால்ட் அஸ் பாசிட்டிவ். சரிங்களா? ஓகே ஃபைன். அடுத்து
அடுத்து இன்னொரு நோட்ஸ் படிக்கணும். என்ன நோட்ஸ்னா, நல்லா கவனிங்க. இப்போ இது நமக்கு ஒரு லைன். இந்த லைன்ல ஒரு 3 பாயிண்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் A பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட் B பாயிண்ட், ஸோ தேர்ட் பாயிண்ட் C பாயிண்ட். அப்ப இது வந்து x1, y1, இது வந்து x2, y2, இது வந்து x3, y3. ஒரு 3 பாயிண்ட் கொடுத்துட்டு ஏரியா கண்டுபிடிங்க அப்படின்னா கண்டிப்பா ஏரியாவுடைய ஆன்சர், ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளுடைய ஆன்சர் ஆல்வேஸ் பி 0. அப்போ இங்க என்ன சொல்ற வரேன்னா, ஒரு 3 பாயிண்ட் வந்து ஒரே லைன்ல இருந்துச்சுன்னா இஸ் கால்ட் அஸ் கொலீனியர். கொலீனியர் சொல்லுவாங்க. அப்ப கொலீனியர்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரே லைன்ல 2க்கு மேற்பட்ட புள்ளி இருக்கிறது. இங்க எக்ஸாம் 3 புள்ளி தான் போட்டிருக்கேன். ஸோ 2க்கு மேல புள்ளி இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு கொலீனியர் சொல்லுவாங்க. அப்ப கொலீனியர்னாலே நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் என்ன சொல்லணும், நம்ம வந்து 0ன்னு சொல்லணும், மறந்துடக்கூடாது. சரிங்களா? அப்ப ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளுடைய ஆன்சர் 0 வந்துச்சுன்னா அந்த 3 புள்ளியும் ட்ரையாங்கிள் உருவாக்காது. அது எல்லாமே எப்படிதான் இருக்கும், ஒரே ஸ்ட்ரைட் லைன்ல இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு அர்த்தம். சரியாமா? புரிஞ்சுக்க முடியுதா உங்களால? புரிஞ்சுக்க முடியுதாமா? ஓகே தானேமா? ஓகே. எஸ், ட்ரையாங்கிள் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். வெரி குட். ஸோ கொலீனியர்னா நமக்கு ட்ரையாங்கிள் உருவாகும். ஏன்னா 3 புள்ளி எப்படி ஒரே ஸ்ட்ரைட் லைன்ல எப்படி ட்ரையாங்கிள் உருவாகும்? ஸோ 3 புள்ளி, 2 புள்ளி ஒரு ஸ்ட்ரைட் லைன்லையும் இன்னொரு புள்ளி ஒரு ஸ்ட்ரைட் லைன் இல்லாம இருந்தா, இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ இது ஒரு கோடுன்னு வச்சுக்கோமே. இந்த இடத்துல இங்க ஒரு புள்ளி இருக்குது, இங்க ஒரு புள்ளி இருக்குது. ஸோ இன்னொரு புள்ளி இந்த கோட்டுக்கு மேல இல்லாம இங்க இருந்தா மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும், ஒரு ட்ரையாங்கிளையே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணவே முடியும். அப்படிதானே? ஆனா இந்த 3 புள்ளி ஒரே லைன்ல இருந்துச்சுன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது, ட்ரையாங்கிள கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணவே முடியாது. சரியாமா? ஓகே ஃபைன். இப்போ நேரா சமுக்குள்ள போறோம், பார்த்துட்டே வாங்க. கொஸ்டின் நம்பர் எக்ஸாம்பிள் 6மா. எக்ஸாம்பிள் சம் 6 பாருங்க. ஓகேமா ஃபைன். நாங்க ஏரியா ட்ரையானோட ஃபார்முலா என்ன பண்றேன், சூஸ் பண்ணிக்கிறோமா. நான் ஈஸியா அப்ளை பண்ணிடலாம்ல, ஃபார்முலா போட்டு எழுத தேவையில்லை, நான் எழுதிக்கிறேன். ஓகே, என்ன சொல்றாங்க பாருங்க, சம்ம சொல்ல பாருங்க. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஹூஸ் வெர்டிசஸ் ஆர். ஒரு 3 பாயிண்ட் கொடுத்துட்டு அதனுடைய ஏரியா கேட்கிறாங்க பை யூசிங் டிடர்மினன்ட் கான்செப்ட்ல. இந்த 3 பாயிண்ட் நேம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து x1, y1, செகண்ட் பாயிண்ட் வந்து x2, y2, தேர்ட் பாயிண்ட் வந்து x3, y3. அப்ப ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளுடைய ஃபார்முலா என்னது? ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளுடைய ஃபார்முலா தெரியும். இந்த இடத்துல என்ன பண்ண, டிடர்மினன்ட் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ கடைசி நமக்கு ஏரியாவுடைய வேல்யூ நெகட்டிவ் வந்தா நம்ம என்ன பண்ணலாம், மாடுலஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப இந்த இடத்துல ஃபார்முலா அப்ளை பண்ண பாருங்க, கவனிச்சுவாங்க. இஸ் ஈக்குவல் டு, ஸோ 1/2 டிடர்மினன்ட். ஸோ x1, y1, 1. ஸோ x1 யாருமா 3, y1 வந்து 8, இது 1. அடுத்து x2, y2, 1. x2 யாரு -4, 2, அடுத்து 1. அடுத்து x3, y3, 1. ஸோ x3 யாரு 5, 1, 1. சரியா? இது என்ன பண்ணும், எக்ஸ்பேண்ட் பண்ணுவோமா. ஸோ 1/2 இன்ட்டு 1/2 இன்ட்டு, ஸோ பிளஸ், இது மைனஸ், இது பிளஸ். சரியாமா? ஸோ ஆன்சர் 3 இன்ட்டு, ஸோ 1, 2 is 2 -1. அடுத்து -8 இன்ட்டு, ஸோ -4, அடுத்து -5. அடுத்து பிளஸ் 1 இன்ட்டு -4 -10. சரியாமா? ஸோ இதனுடைய சிம்பிளிஃபிகேஷன் பாருங்க. ஸோ 1/2 இன்ட்டு, ஸோ 3 இன்ட்டு 1 -8 இன்ட்டு -9 பிளஸ் 1 இன்ட்டு -14. இதனுடைய சிம்பிளிஃபிகேஷன் ரிசல்ட் பாருங்க. இஸ் ஈக்குவல் டு, ஸோ 1/2 இன்ட்டு 1, 3 is 3. ஸோ மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆமா, 9 8s are ஆன்சர் 72. அடுத்து ரெண்டையும் பேருக்குன்னா -14. இப்போ ரெண்டையும் கூட்டுங்கம்மா, 75. 75 இருந்து 14 கழிங்கம்மா. ஸோ ஆன்சர் என்ன வரும், ஸோ 3, இது 6. அப்போ ஆன்சர் 63 டிவைடட் பை 2. இதை நீங்க டெசிமலா மாத்திராம மாத்திக்கிங்க. ஸோ வாட் இஸ் புக் பேக் ஆன்சர் பார்த்தலாம். ஸோ புக் பேக்கோட ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் 61 வருது. அப்படிதானே? 61 நம்ம தப்பா கழிச்சிட்டோமா? எஸ் சாரி, இஸ் 61. நான் இதை வந்து
1 நினைச்சிட்டேன். ஓகே ஃபைன். ஸோ இது நமக்கு என்னது 61/3. அப்போ இதுல வந்து நமக்கு என்ன ஒரு 63 வராது. இஸ் கால்டு 61. 61/2 ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு போடாம போட்டுங்க. ஏன்னா இது நமக்கு என்னது ஏரியாவா இருக்கிறதுனால இப்போ நான் வந்து ஸ்கொயர் யூனிட்ஸ் போட்டுக்கலாம். சரிங்களாமா? இது வரைக்கும் புரிஞ்சிச்சாமா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் அப்படிங்கிற கான்செப்ட் பார்த்தோம் பை யூசிங் டிட்டர்மினன்ட் பேஸ் பண்ணி. கொஸ்டின் நம்பர் 7 பாருங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் ஜாயினிங் ஏ அண்ட் பி யூசிங் டிட்டர்மினன்ட். என்ன கேட்குறாங்க? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதோட முடிஞ்சிச்சுமா. ஸோ இதுல இருந்து இது வரைக்கும் இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். என்ன சொல்றாங்க? ஃபைண்ட் த ஈக்குவேஷன். ஸோ ஈக்குவேஷனை கண்டுபிடிங்க. ஃபைண்ட் த ஈக்குவேஷனை கண்டுபிடிங்க. ஜாயினிங் த பாயிண்ட். ஸோ இந்த ரெண்டு பாயிண்டும் ஜாயின் ஆகக்கூடியது பை யூசிங் டிட்டர்மினன்ட். ஸோ அப்போ நம்ம ரெண்டு பாயிண்டை வச்சு ஒரு ஈக்குவேஷன் உருவாக்கணும் அப்படின்னா நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா, இந்த இடத்துல நமக்கு கோஆர்டினேட் ஜியோமெட்ரி பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபார்முலா உண்டு. ஆனா நம்ம யூசிங் டிட்டர்மினன்ட் சொல்ல இந்த இடத்துல ரெண்டு பாயிண்ட் இருக்கு. நான் என்ன ஒரு டயக்ராம் போட்டு காட்டுறேன். ஸோ ஆக்சுவலா இதான் நமக்கு என்னது ஒரு டயக்ராம். இது ரெண்டு பாயிண்ட் வச்சுக்கலாமா? ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இந்த பாயிண்ட வந்து நீங்க ஏ பாயிண்ட் நீங்க ஸோ ஏ பாயிண்ட் வந்து 1,3மா. ஸோ இந்த பாயிண்ட் வந்து நீங்க பி பாயிண்ட் வச்சுக்கோங்க. ஸோ B, 0,0 வச்சுக்கலாம். சரிங்களாமா? அப்போ நமக்கு ரெண்டு பாயிண்ட் வச்சு நம்ம டிட்டர்மினன்ட் வச்சு போட முடியாது. இப்போ நம்ம ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் தானே படிச்சுட்டு இருக்கோம். அப்போ இன்னொரு புள்ளி வேணுமா இல்லையா? அப்போ இன்னொரு புள்ளிங்கிறது நான் எடுத்துக்கிறேன். ஸோ அந்த புள்ளிங்கிறது இந்த கோட்டுக்கு மேலே எங்கேயும் வச்சுக்கோங்க. ஸோ எங்க வச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நான் இங்க வச்சுக்கிறேன். இது திஸ் பாயிண்ட் P, இது X, Y. இந்த பாயிண்ட் எனக்கு பெர்ஃபெக்டா தெரியாதுமா, எங்க இருக்குன்னு தெரியாது. அப்போ டோட்டலா இப்போ 3 பாயிண்ட் ரெடி ஆயிட்டா. அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் யாரு? ஸோ ஏ அப்படிங்கிற பாயிண்ட் வந்து 1,3 வச்சுக்கோங்க. ஸோ பி அப்படிங்கிற பாயிண்ட் வந்து 0,0 வச்சுக்கோங்க. இன்னொரு பாயிண்ட் பி அப்படிங்கிற பாயிண்ட் வந்து நான் X, Yன்னு வச்சுக்கிறேமா. அப்போ இந்த 3 பாயிண்ட்டுமே ஒரே ஸ்ட்ரைட் லைன் இருந்துச்சுன்னா இஸ் கால்ட் அஸ் கொலினியர் சொல்லலாமா? அப்போ கொலினியரா இருந்துச்சுன்னா வாட் இஸ் த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள்? ஸோ இந்த given 3 points are collinear. ஸோ கொலினியரா இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்லலாம்? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு 0 சொல்லலாமா? ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா என்னது? 1/2 டிட்டர்மினன்ட் x1 y1 இங்க 1, அடுத்து x2 y2 கடைசி 1, இங்க x3 y3 ஸோ கடைசி 1 இஸ் ஈக்குவல் டு 0. சரியாமா? இப்போ x1 y1 யார் பாருங்க. ஸோ இது x1, இது நமக்கு y1. இது யாரு? x2, இது நமக்கு y2. இது யாரு? x3, இது நமக்கு y3. சரிங்களா? ஸோ வேல்யூ அப்ளை பண்ணுவோமா? இம்ப்ளைஸ் பார்த்துட்டே வாங்க. இந்த 2 நேரா இங்க கிராஸ் பண்ணிடுறோமா. அப்ப இங்க டிட்டர்மினன்ட் மட்டும் இருக்கும். ஸோ டிட்டர்மினன்ட் x1 யாரு? 1, y1 யாரு? 3. ஸோ அடுத்து 1, x2 y2 1. ஸோ x2 வந்து 0, y2 வந்து 0. ஸோ கடைசி வந்து 1. அடுத்து x3 y3 1. x3 யாரு? x, இது y, இது 1. ஸோ டிட்டர்மினன்ட் க்ளோஸ் பண்ணுங்க. ஈக்குவல் டு இங்க 0 இருக்குது, 0. இந்த 2 வச்சு நான் மல்டிப்ளை பண்ண போறேன். ஸோ இன்ட்டு நமக்கு 2 வரும். சரிங்களாமா? ஸோ ரிமைனிங் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஸோ லெஃப்ட்ல டிட்டர்மினன்ட் அப்படியே வச்சுக்கலாம். ஸோ டிட்டர்மினன்ட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ 1 3 1 0 0 1 x y 1 is equal to ஸோ 0 into any value answer 0. இப்போ என்ன பண்ண போறேன்? நான் ரோ 2 வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ண போறேன். ஸோ ரோ 2க்கு வரக்கூடிய சைன் பார்த்தோன்னா நமக்கு மைனஸ் பிளஸ் அண்ட் ஆல்சோ மைனஸ். சரியா? இப்போ ரெண்டுமே 0க்கு தேவைப்படாது. அப்போ டேரக்டா நான் இம்ப்ளைஸ் போட்டு எழுதுறேன். ஸோ இது 0. ஸோ 0 into any value 0 வேண்டாம். அடுத்து பிளஸ் 0 into any value அதுவும் 0 விட்டுருங்க. அப்போ ஆன்சர் -1. ஸோ -1 into இந்த 1 இருக்கக்கூடிய இந்த ரோ இந்த காலத்தை நீங்க ஹைட் பண்ணிடுங்க. மீதி இருக்கு நம்ம டிட்டர்மினன்ட் போடலாமா? ஸோ மீதி இருக்கு நீங்க டிட்டர்மினன்ட் போட்டீங்கன்னா ஆன்சர் 1 into y y minus 3 into x 3x. ஸோ ரைட்ல என்ன இருக்குது? இங்க 0 இருக்குது. ஃபர்ஸ்ட் இது 0 தேவையில்லை, செகண்ட் இது 0 தேவையில்லை. இப்போ இந்த -1 உள்ள கொண்டு பெருக்கிருங்கம்மா. அப்போ ஆன்சர் -y பிளஸ் 3x ஈக்குவல் டு 0. இப்போ நான் இந்த -3x இங்க கொடுத்துட்றேன். அப்போ ஆன்சர் எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு -y is equal to -3x
ஸோ மைனஸ் மைனஸ் கேன்சல், y இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் 3x. அல்லது இந்த y கொண்டு போனா ஸோ நீங்க போட்ட ஆன்சர் ரைட்டு தான். ஸோ இதான் நமக்கு தேவையான ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரைட் லைன். அப்ப என்ன பண்ணியாச்சு, ஃபர்ஸ்ட் பார்ட் முடிச்சாச்சு. ஓகே தானமா, இது வரைக்கும் புரிஞ்சுச்சாமா? ஃபர்ஸ்ட் பார்ட் புரிஞ்சுச்சாமா? ஃபர்ஸ்ட் பார்ட் ஈக்குவேஷன் ஓகே தானமா? செகண்ட் பார்ட் போலாமா? எஸ். ஸோ இன்னும் கொஸ்டின் முடியல. செகண்ட் பார்ட் என்ன கொடுக்குறாங்கன்னா, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே. ஸோ கே உடைய வேல்யூவை கண்டுபிடிச்சு சொல்லுங்க. டி அப்படிங்கிற பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இஸ் அ பாயிண்ட் சச் தட் தி ஏரியா ஆஃப் ஏபிடி இஸ் 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இங்க மொத்தம் 3 பாயிண்ட் இருக்குது, ஏ பாயிண்ட், பி பாயிண்ட். ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்கான், டி பாயிண்ட் கொடுத்துருக்கான். ஸோ அங்க கீழே எழுதிருக்கீங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ஏ பாயிண்ட் அண்ட் பி பாயிண்ட் எழுதியாச்சுமா. ஸோ வாட் இஸ் அ டி பாயிண்ட்? டி பாயிண்ட் யாரு, கே கமா 0 இங்க எழுதிக்கலாமா, டி பாயிண்ட். ஸோ டி பாயிண்ட் யாருன்னா கே கமா 0. இதனுடைய ஏரியா நம்ம கொடுத்துருக்கான். இதனுடைய ஏரியா என்ன கொடுத்துருக்கான்னா 3 ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்கம்மா. சரிங்கம்மா. அப்ப இந்த 3 புள்ளியும் சேர்ந்து ஒரு ட்ரையாங்கிள் உருவாகுது. அந்த ட்ரையாங்கிளோட ஏரியா 3 அப்படின்னா இந்த இடத்துல கேக்கு பதிலாக என்ன வேல்யூன்னு கேட்குறாங்க. அப்ப இந்த 3வது பாயிண்ட் நான் x3 அண்ட் y3 வச்சுக்கிறேன். சரிங்களாமா. அப்ப மறுபடியும் என்னது, நான் ஃபார்முலா யூஸ் பண்ண போறேன். ஸோ வாட் இஸ் த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ண போறேன், பார்த்துட்டு வாங்க. அப்ப இந்த இடத்துல என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான், ஏரியா கொடுத்து ஏரியா எழுதிக்கிறேன். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு 3 ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு போட்டாச்சுமா. அப்ப ஏரியாவோட ட்ரையாங்கிள் ஃபார்முலா, ஸோ 1/2 டிடர்மினன்ட் x1 y1 1, x2 y2 1, இங்க x3 இங்க y3 1, டிடர்மினன்ட் க்ளோஸ் பண்ணுங்க, இஸ் ஈக்குவல் டு நமக்கு 3. அப்ப ஏரியா வந்து ஆல்வேஸ் பி த அப்சல்யூட் வேல்யூ. அப்ப இந்த இடத்துல நம்ம கே உடைய வேல்யூ கண்டுபிடிக்க போறோம், அப்படிதானமா. சோ கே உடைய வேல்யூ கண்டுபிடிக்க போறதுனால இந்த இடத்துல இந்த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் நீங்க மாடுலஸ் போடணும், மறந்துடக்கூடாது. இல்ல நல்லா கவனிக்கணும். ஒரு 3 பாயிண்ட் கொடுத்துட்டு கே உடைய வேல்யூ கேட்டா மட்டும் மாடுலஸ் போடணும். சரிங்களாமா. இப்ப நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குமா, என்ன ஃபார்முலா பாருங்க. மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இஸ் அப்சல்யூட் ஃபார்முலா. இப்போ இந்த இடத்துல லெஃப்ட்ல மாடுலஸ் இருக்கு, ரைட்ல மாடுலஸ் இல்ல. அப்போ லெஃப்ட்ல உள்ள நீங்க மாடுலஸ் நீங்க ரிமூவ் பண்ணீங்கன்னா ரைட்ல உள்ள எலமெண்ட் வந்து பிளஸ்ஸா மைனஸா மாறிடுவாங்கம்மா. பிளஸ்ஸா மைனஸ் போட்டு அந்த எலமெண்ட் அப்படி போட்டுருணும். இப்போ அதே போல இந்த கோடு இருக்கு, இந்த மாடுலஸ் போட்டுக்கணும். இந்த மாடுலஸ் இங்க ரிமூவ் ஆச்சுன்னா இங்க நமக்கு பிளஸ் ஆர் மைனஸ் 3 வரும், மறந்துடக்கூடாது. இப்போ மீதி ரிமைனிங் எழுதுங்க. ஸோ 1/2 டிடர்மினன்ட் போடுங்கம்மா. டிடர்மினன்ட் பாருங்க, x1 y1 1, ஆன்சர் யாரு பாருங்க, 1 3 1. x2 y2 1, ஆன்சர் 0 0 1. x3 y3 1, இங்க யாரு x3, ஆன்சர் யாரு k, இங்க 0, இங்க கடைசி 1. இப்போ நேரா இந்த 2 இங்க கிராஸ் பண்ணிடலாமா. ஸோ 2 நீங்க கிராஸ் பண்ணா மீதி ரிமைனிங் ஆன்சர். ஸோ கேவோட ஆன்சர் நீங்க சொல்லிட்டீங்க, நான் சொல்லிடுறேன் பாருங்க. ஸோ அப்போ மீதி ரிமைனிங் ஆன்சர் டிடர்மினன்ட் அப்படி போட்டுங்கம்மா. 1 3 1 0 0 1. ஸோ கே 0 1 இஸ் ஈக்குவல் டு இங்க பிளஸ்ஸா மைனஸ், இங்க 2 நேரம் வந்து மல்டிபிளிகேஷன். ஸோ 2 3s are 6. நான் ரோ 2 வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ மைனஸ் இங்க பிளஸ் இங்க மைனஸ். அப்போ இதை நீங்க என்ன பண்ணுங்க, டிடர்மினன்ட் பண்ணீங்கன்னா என்ன ஆன்சர் பார்த்துட்டே வாங்கம்மா. ஸோ ரிமைனிங் ஆன்சர் ஃபர்ஸ்ட் இங்க 0 தேவையில்லை, இதுவும் 0 தேவை. ஆன்சர் -1 இன்ட்டு இந்த ரோ இந்த காலத்தை ஹைட் பண்ணா 1 into 0 0 minus 3 into k. ஸோ ஆன்சர் 3k இஸ் ஈக்குவல் டு இங்க என்ன வரும் பார்த்தோன்னா நமக்கு பிளஸ் ஆர் மைனஸ் 6 வரும். சரி தானமா. இந்த மைனஸ் உள்ள இருக்குங்க. அப்ப ஆன்சர் பிளஸ் 3k இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் 6னா 1 2 is 2, இங்க 3 2s are சாரி 2 3s are 6. அப்போ k உடைய ஆன்சர் நமக்கு பிளஸ் ஆர் மைனஸ் 2 வரும். ஸோ இதான் நமக்கு தேவையான k உடைய ரிசல்ட். புரியுதாமா சம்மு? டவுட் இருக்குதாமா? நெக்ஸ்ட் சம் போலாமா? ஸோ இந்த சம்லேயே நமக்கு 2 சம் பார்த்துருக்கோம், கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துங்க. சரிங்களாமா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்கம்மா. எக்ஸசைஸ் 4.2மா. எக்ஸசைஸ் 4.2.
exercise 4.2ல so find the area of triangle of the following points அப்படின்னு கொடுத்துருக்காங்கம்மா. ஸோ நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேம்மா. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் பாயிண்ட்மா சப்டிவிஷன் நம்பர் 1. ஓகே தானேம்மா? ஓகே. நான் இப்போ என்ன பண்றேன், இந்த இடத்துல நான் ஃபார்முலா வந்து பிக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஈஸியாக என்ன பண்ண டக்கு நான் அப்ளை பண்ணது வசதியாக இருக்கும். ஸோ நான் ஃபார்முலா வந்து சூஸ் பண்ணிக்கிறேம்மா. நான் ஃபாஸ்ட்டாக அப்ளை பண்ணிடலாம், அதுக்கு நான் ஃபார்முலா சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேம்மா, ஃபைன். Find the area of triangle with vertices at the point given in each of the following. ஸோ நமக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா டோட்டலா ஒரு 3 பாயிண்ட் கொடுத்துட்டு இந்த 3 பாயிண்ட் வச்சு ஏரியா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் x1 y1, செகண்ட் பாயிண்ட் x2 y2, தேர்ட் பாயிண்ட் x3 ஸோ y3. ஸோ இப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஸோ திஸ் இஸ் த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா. ஸோ டேரக்டா இங்க அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ அப்ளை பண்ணுங்க. இஸ் ஈக்குவல் டு ஸோ 1/2 determinant. So x1 y1 1 அப்ப ஆன்சர் 1 0 1. அடுத்து 6 0 1. அடுத்து 4 3 and 1. சரிங்களா? இப்போ என்ன பண்ணுங்க, இதை எக்ஸ்பேண்ட் பண்ணணுமா இல்லையா? ஸோ 1/2 நான் காலம் 2 வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ண போறேன். காலம் 2. அப்போ காலம் 2க்கு என்னென்ன சைன்லாம் யூஸ் பண்ணுவீங்க ஞாபகம் இருக்கா? ஸோ மைனஸ் பிளஸ் மைனஸ். அப்ப இந்த ரெண்டுமே 0 இருக்கனால காலம் 2 யூஸ் பண்ணி வச்சுக்கலாமா? அப்போ டைரக்டா ஆன்சர் எழுத போற பாருங்க. இது 0 வேண்டாம், இது 0 வேண்டாம். அப்ப ஆன்சர் -3 இன்ட்டு இந்த ரோ காலத்தை கட் பண்ணிடலாமா? சோ இந்த காலத்தை நீங்க கட் பண்ணுங்க, இந்த 3க்கு ரோ கட் பண்ணிடுங்க. சோ மீதி ரிமைனிங் ஆன்சர் பாத்தீங்கன்னா 1 1 is 1 minus 1 6 is 6. சரியா? is equal to ஆன்சர் 1/2 இன்ட்டு சோ ரெண்டையும் கழிச்சா உங்களுக்கு -5 வருமாமா? அப்போ -5 into 3 ஆன்சர் பிளஸ் 15. அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா 15 டிவைட் பை 2. ஆன்சர் ரைட்டா செக் பண்ணி பாருங்கம்மா. ஆன்சர் ரைட்டா செக் பண்ணி பாருங்கம்மா. சோ நீங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்களாமா? நீங்க செஞ்சு பார்த்துட்டீங்களா? எஸ், வெரி குட்மா. அடுத்து சப்டிவிஷன் 2 பாருங்கம்மா. வெரி குட்மா, சூப்பர். சப்டிவிஷன் 2 பாருங்க. ஓகே, ஸோ மறுபடியும் இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போறேன். அந்த ஃபார்முலா எடுத்துக்கிறோமா? ஓகே, ஸோ அகெயின் ஒரு 3 பாயிண்ட்ஸ் கொடுத்து என்ன கேட்கறான்? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கேட்கறான். ஸோ ஃபர்ஸ்ட் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா நல்லா மெமரைஸ் பண்ணிக்கங்க. ஆல்ரெடி நான் என்ன பண்ணி சொல்லி கொடுத்தாச்சு. ஸோ இப்போ நான் பாயிண்ட்ஸ்க்கு நேம் எடுத்துக்கிறேன். ஸோ திஸ் இஸ் த x1, இது y1, இது x2, இது y2, இது x3, இது நமக்கு y3. ஸோ apply the value is equal to 1/2 determinant of ஆன்சர் 2 7 1 2 7 1. அடுத்து 1 1 1. அடுத்து 10 8 1. ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு ஸோ ரோ 1 வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ பிளஸ் மைனஸ் பிளஸ். ஸோ ஆன்சர் 2 இன்ட்டு 1 மைனஸ் 8. அடுத்து -7 இன்ட்டு 1 மைனஸ் 10. அடுத்து பிளஸ் 1 இன்ட்டு 8 minus 10. ஸோ இதோட சிம்பிளிஃபிகேஷன் 1/2 இன்ட்டு இங்க வந்து ஆன்சர் -7 வருமாமா? ஸோ 7 2s are 14. ஆன்சர் -14. இதோட ஆன்சர் -9 வருமாமா? ஸோ மைனஸ் மைனஸ் பிளஸ் 9 7s are 63. இதோட ஆன்சர் -2 வருமாமா? ஸோ ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா ஆன்சர் -2 ஈக்குவல் டு ஸோ 1/2 இன்ட்டு இந்த ரெண்டையும் ஆட் பண்ண -16 ஆமா? ஸோ 63 இருந்து நீங்க 16 கழிக்கணுமா? கெட் பேரோ. இங்க நமக்கு 13, இங்க நமக்கு 5மா. ஸோ 13ல இருந்து 6 போச்சுன்னா எவ்வளவுமா? 13ல இருந்து 6 போச்சுன்னா எவ்வளவு வரும்? 13 minus 6 ஆன்சர் 7. ஓகே தானேமா? 5ல இருந்து 1 போச்சுன்னா ஆன்சர் 4. அப்ப ஆன்சர் இங்க 63 தான் லார்ஜர் நம்பர். அப்ப ஆன்சர் நமக்கு என்ன வரும்? 47 வரும். அப்ப ஆன்சர் 47/2 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ இதான் நமக்கு தேவையான ஆன்சர். புரியுதா பாருங்கம்மா? 47/2மா? புரியுதா? டவுட் இருக்குதாமா?
டவுட் இருக்குதாமா? ஓகே ஓகே, டவுட் இருக்குதாமா? எனி டவுட்? ஓகே ஓகே, ஃபைன் ஃபைன். அடுத்து மூணாவது சம் பாருங்கம்மா. சம் நம்பர் 3. சம் நம்பர் 3 பாருங்க. ஃபைன், நான் என்ன பண்றேன், ஃபார்முலா சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஈஸியா பண்ணதுக்காண்டி. ஸோ என்ன கேட்குறான், ஒரு 3 பாயிண்ட் கொடுத்துட்டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கேட்குறாங்களாமா. சரி, இந்த 3 பாயிண்ட் நேம் எடுத்துக்கலாமா. ஸோ x1 y1 x2 y2 x3 y3. ஸோ அப்படியே இந்த வேல்யூமா. ஸோ 1/2 டிட்டர்மினன்ட் ஆன்சர் -2 -3 1. அடுத்து 3 2 1. அடுத்து -1 -8 1. ஸோ ஆன்சர் ஸோ 1/2 இன்ட்டு, ஸோ ரோ 1 வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கம்மா. ஸோ பிளஸ், இது மைனஸ், இது பிளஸ். ஸோ ஆன்சர் -2 இன்ட்டு 2 பிளஸ் 18 இஸ் 8. ஸோ இது 2, இது பிளஸ் 8. அடுத்து மைனஸ் மைனஸ் பிளஸ். ஸோ பிளஸ் பிளஸ் 3 இன்ட்டு 3 மைனஸ், இங்க ஒரு 2 பேருனா மைனஸ் வரும். ஸோ பிளஸ் 1 நமக்கு மாறிடும். அடுத்து பிளஸ் 1 இன்ட்டு 3 8s -24. அடுத்து பிளஸ் நமக்கு 2 வரும். செக் பண்ணிக்கங்கம்மா. ஸோ ரிமைனிங் ஆன்சர் ஸோ 1/2 இன்ட்டு, ஸோ ரெண்டையும் கூட்டினா 10மா. ஸோ 10 2s 20. ஆன்சர் -20. ரெண்டையும் கூட்டினா 4மா. 4 3s ஆன்சர் நமக்கு என்ன வரும், 12 வரும். ஸோ ரெண்டையும் நீங்க கழிச்சிங்கன்னா -22. ஸோ இது கூட நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஆன்சர் -22 வரும். ஸோ இந்த ரெண்டையும் கூட்டி பாருங்கம்மா. ஸோ ரெண்டையும் கூட்டினா ஆன்சர் நமக்கு -42. ஸோ 12 கழிக்கணுமாமா. ஸோ 12 கழிச்சா 0 -3 வரும். அப்ப ஆன்சர் நமக்கு 1/2 இன்ட்டு -13 வரும். அப்ப ஆன்சர் -30/2 வருமா இல்லையா? அப்ப இந்த இடத்துல ஏரியா cannot be நெகட்டிவ். ஏரியா என்ன நெகட்டிவ் வராது. அப்ப ஆன்சர் இதை நீங்க பிளஸ் 30/2 போட்டு இதை கட் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் 15 ஸ்கொயர் யூனிட்ஸ் வரும். அப்ப இந்த இடத்துல இந்த நெகட்டிவ்ல இருந்து நீங்க பாசிட்டிவா மாத்த சொல்ல ஒரு வார்த்தை எழுதணும், ஏரியா காண்ட் நெகட்டிவ். ஸோ எப்பவுமே ஏரியாங்கிறது எது வராது, நெகட்டிவ்ல வராது. ஸோ அதனால இந்த மைனஸ் வேல்யூ நான் எதுவா மாத்திட்டேன், பாசிட்டிவ் வேல்யூவா மாத்திட்டேன். அப்படிங்கிற மாதிரி அந்த வார்த்தை எழுதிட்டு என்ன பண்ணி வந்து பிளஸ் மாத்தினாலே போதுமானது. ஸோ இதுதான் ஆன்சர். சம் புரியுதாமா? எஸ், ஓகேமா, ஃபைன், சூப்பர். நெக்ஸ்ட் சம் போலாமாமா. கொஸ்டின் நம்பர் 2மா. கொஸ்டின் நம்பர் 2 பாருங்க. ஓகே, கொஸ்டின் நம்பர் 2 என்னமா சொல்றாங்க, கொஸ்டின் நம்பர் 2 என்ன சொல்றாங்க பாருங்கம்மா. show that the points, ஒரு 3 பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. A point, B point, C point. show that the points are collinear. அப்போ இந்த இடத்துல கொலினியர் அப்படிங்கறத நான் ப்ரூவ் பண்றாங்க. என்ன சொல்லணும் அப்படின்னா, ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொண்டு வந்தா போதும். அப்படிதானமா? ஸோ நான் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்க போறேன். அதனுடைய ஆன்சர் என்ன கொண்டு வர போறேன், 0ன்னு கொண்டு வர போறேன். அப்படி 0ன்னு வந்துச்சுன்னா ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் 0 வந்துச்சுன்னா இட் இஸ் த கொலினியர் அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாமா? அப்ப என்ன பண்றேன், நான் என்ன பண்ண, ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளுடைய ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிட்டேமா. ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலால நான் வேல்யூ அப்ளை பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து x1, அடுத்து வந்து y1, ஸோ அடுத்து வந்து x2, இது வந்து y2, ஸோ இது வந்து x3, இது நமக்கு y3. ஸோ அப்ளை த ஆன்சர். ஸோ 1/2 டிட்டர்மினன்ட் இங்க a, அடுத்து b பிளஸ் c, அடுத்து 1. அடுத்து பாருங்க b, c பிளஸ் a, அடுத்து 1. அடுத்து பாருங்க c, a பிளஸ் b, இங்க 1 வரும். சரிங்களாமா? இப்போ என்ன பண்ணணும், ரோ 1 வச்சு நீங்க என்ன பண்ணுங்க, எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க, ஈஸியா முடிஞ்சிடும். ஸோ பிளஸ், இது நமக்கு மைனஸ், இது நமக்கு பிளஸ், ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு ஃபர்ஸ்ட் ஏ. ஸோ இந்த ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணுமா. ஸோ ப்ராடக்ட் பண்ணா
சி பிளஸ் ஏ இந்த ரெண்டையும் மைனஸ் வருமா ரெண்டையும் மைனஸ்ல பெருக்கிடுங்க ஸோ மைனஸ் ஏ மைனஸ் பி மைனஸ் ஏ மைனஸ் பி அடுத்து மைனஸ் ஆஃப் பி பிளஸ் சி இன்ட்டு ஸோ ஒன் இன்டு பி பி மைனஸ் ஒன் இன்டு சி சி சரிங்களா அடுத்து பிளஸ் ஒன் இன்ட்டு ஸோ இந்த ரெண்டையும் பெருக்கணுமா ஸோ உள்ள கொண்டு பெருக்கிடுங்க ஸோ ஏபி பிளஸ் பி ஸ்கொயர் அடுத்து மைனஸால பெருக்குன்னா மைனஸ் சி ஸ்கொயர் மைனஸ் சிஏ அல்லது ஏபி சிஏ அல்லது ஏசி சிஏ அல்லது ஏசி சரிங்களா சிஸ்டம் ஓகேமா இப்போ ஆன்சர் ஸோ 1/2 இன்ட்டு இப்போ இந்த இடத்துல ஏ கேன்சல் ஏ கேன்சல் ஆயிருமாமா இப்போ நேராக என்ன பண்ணுங்க இந்த ஏ கொண்டு உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணிடுவோமா உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணா ஏசி மைனஸ் ஏபி ஏசி மைனஸ் ஏபி அடுத்து இந்த மைனஸ் வெளியே இருக்குதா இப்போ இந்த ஃபார்முலா பாருங்க இது என்ன ஃபார்முலா செக் பண்ணி பாருங்க பி பிளஸ் சி பி மைனஸ் சி அப்படின்னா இதை நான் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் சொல்லலாமா பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் சொல்லலாமா பிளஸ் இது உள்ள ஒன்னு வச்சு உள்ள பெருக்கிறீங்க அது அப்படியே வந்துருமாமா அப்ப ஆன்சர் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் மைனஸ் ஏசி ஒரே ஸ்டெப் தாமா இப்போ இந்த மைனஸ் மட்டும் உள்ள கொண்டு பெருக்கி விட்டுருங்கம்மா ஸோ உள்ள கொண்டு பெருக்குனா ஆன்சர் ஸோ 1/2 இன்ட்டு ஏசி மைனஸ் ஏபி உள்ள பெருக்குங்கம்மா மைனஸ் பி ஸ்கொயர் பிளஸ் பி பிளஸ் சி ஸ்கொயர் மீதி அப்படி வச்சுங்க பிளஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் மைனஸ் ஏசி இப்போ யாரெல்லாம் கேன்சல் பிளஸ் ஏசி மைனஸ் ஏசி கேன்சல் மைனஸ் ஏபி பிளஸ் ஏபி கேன்சல் மைனஸ் பி ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் கேன்சல் பிளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் கேன்சல் அப்போ எதுவுமே இல்லை அப்போ டோட்டல் ஆன்சர் ஜீரோ டோட்டல் ஆன்சர் ஜீரோ ஜீரோ இன்டு எனி வேல்யூ வாட் இஸ் ஆன்சர் ஜீரோ அப்போ நம்ம ஏரியா ஆஃப் ட்ரையானுடைய ஆன்சர் ஜீரோ வந்ததுனால நம்ம என்ன சொல்ல போறோம் the given points are therefore given points are collinear hence proved ஓகே தானே புரிஞ்சுச்சாமா புரியுதாமா சம் புரியுதாமா